அண்மை செய்தி. மு.க.ஸ்டாலினை கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இணைந்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் இதுவரை சந்திக்கவில்லை. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலினை கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் சந்தித்து அவரிடம் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டியது என்ன என்பது தொடர்பாக ஆலோசித்து வருகின்றார்கள். சற்று முன்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய முதலமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்திருக்கின்றார். தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலையிலும் அவருடைய அரசியல் பங்களிப்பு தொடர வேண்டும் என்பதாகவும், அது மட்டுமல்லாமல் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டணிக்கு தலைமை வகித்தவர் என்ற அடிப்படையிலும் மு.க.ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்று வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தொடர்ந்து திமுக கூட்டணியிலே இடம்பெற்று வரக்கூடிய நிலையிலும் கட்சியோடு முரண்பட்ட பல கருத்துக்களை பொதுவெளியில் சொல்லி வருகின்றார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கு முன்பாகவே ஒரு நீண்ட இழுபறி இருந்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய நிலைப்பாட்டுக்கு முரணாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைமை செயல்படுகின்றது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாநில நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதாக பல்வேறு கருத்துகள் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிமுக்கிய நிர்வாகிகள் மூலமாகவே பொதுவெளியில் முன்வைக்கப்பட்டது. என்றாலும் கூட திமுக தலைமையோடு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், திமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று காங்கிரசினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை உள்ளிட்டவர்கள் தான் தனிப்பட்ட முறையில் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காக மட்டுமே காங்கிரஸை திமுக கூட்டணிக்குள் கொண்டு செல்ல பார்க்கின்றார்கள். தாவேகாவோடு கூட்டணி அமைத்தால்தான் காங்கிரசுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதாக சொல்லி வந்தார்கள். என்றாலும் கூட காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் தான் கூட்டணி வைத்தது. காங்கிரசினுடைய தேசிய தலைமையின் முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தமிழகம் வந்த பொழுது திமுக தலைவரோடு இணைந்து ஒரே மேடையிலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபடாததும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. இந்த நிலையில்தான் தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலையிலே முதலமைச்சராக இருந்தவர், திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அடுத்தடுத்து சந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இதுவரை காங்கிரஸ் சந்திக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் செல்வ பெருந்தகை ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தாவேகாவிற்கு தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படுகின்றது. 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வழங்குமா என்பதுதான் இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே மிக ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது, பேசுபொருளாக இருக்கின்றது. அது தொடர்பாக காங்கிரசினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையிடம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையிலே செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வழங்காது என்ற கருத்தை தெரிவிக்காமல் இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அது குறித்து முடிவெடுப்பதற்கு கட்சியினுடைய தேசிய தலைமையிடம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்ற கருத்தையும் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கின்றார். செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்திலே தாவேகாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கும், அதாவது தமிழக சட்டப்பேரவையிலே காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது என்பதை மறைமுகமாக எடுத்துக்காட்டக்கூடிய விதமாகத்தான் செல்வ பெருந்தகை நாங்கள் தாவேகாவை ஆதரிக்க மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லாமல் தேசிய தலைமை முடிவெடுக்கும் என்று சொல்லி இருக்கின்றார் என்ற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்று பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் நேற்று இரவு முதலே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வருகின்றார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி இதுவரை அறிவாலயத்திற்கு சென்று முதலமைச்சராக இருந்து கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றியை தவறவிட்டிருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திக்காதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தலுக்கு முன்பாகவே திமுக தலைமையோடு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்த நிலையிலே அதன் எதிரொலியாக இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளித்து அவர்கள் ஆட்சியில் அமர்வதற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் துணை செய்ய போகின்றார்களோ, காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகள் வலியுறுத்துவதை போன்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு தற்போது உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு காங்கிரஸ் கட்சி தற்போது தயாராகிவிட்டதா, திமுகவிடமிருந்து விலகி வந்து திமுகவினுடைய அந்த ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து விலகி வந்து காங்கிரஸ் கட்சி தன்னுடைய எதிர்கால அரசியல் நலனை கருத்தில் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தோடு கைகோக்கப் போகின்றதோ, அதற்காகத்தான் திமுக தலைவர் ஸ்டாலின் உடனான சந்திப்பை காங்கிரஸ் தொடர்ந்து தவிர்த்து வருகின்றதோ என்ற ஒரு கேள்வி தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் எழுந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.